400 அரிசி 400 வெல்லம் 100 பருப்பு, அப்புறம் நம்ம தேவைக்கேற்ப முந்திரி பருப்பு, நெய், அது நம்ம தேவைக்கேற்ப ஊற்றிக்கணும். அரிசியை நல்லா வறுத்து திரித்து சலித்து வச்சுக்கணும். பருப்பை அவிச்சு வச்சுக்கிடணும். முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து வச்சுக்கணும். வெல்லத்தை கரைச்சா போடும், கொதிச்சா அதை வடிகட்டி அந்த வெல்லம் தண்ணி கொதித்த உடனே இந்த வறுத்து வச்ச மாவை திரித்து வச்சுருக்கோமே அதை அதில் போட்டு கிண்டணும். கிண்டும்போது பாசிப்பருப்பு அவிச்சு வச்சுருக்கீங்க அது கூட சேர்த்து கிண்டணும். கிண்டி வரும்போது முந்திரி பருப்பை நெய்யை ஊற்றி இறக்கி வச்சிட முடியும். அது தொட்டு பார்த்தா ஒட்டாதுன்னா வெந்தாச்சுன்னு அர்த்தம். அப்படியே இறக்கிட முடியும். இது வெள்ளைப்பாவு, அது அரிசி மாவு, இது பருப்பு வறுத்து வச்சுருக்கேன், பருப்பு அவிச்சு வச்சுருக்கேன். அரிசி எவ்வளோங்க? அரிசி 400, வெல்லம் 400, பருப்பு 100, முந்திரி பருப்பு தேவைக்கேற்ப நம்ம வச்சுக்க வேண்டியது. வெல்லம் கரைஞ்சதும் வடிகட்டி கொதிக்க வைக்கணும். கொதித்த உடனே தொட்டு பார்த்தா ஒட்டாமல் இருக்கணும், அதுதான் பக்குவம். நெய்யை ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே வந்து பக்குவம் வந்து இறக்கிட வேண்டியது. தண்ணி கொதிக்கணும், வெள்ளை தண்ணி கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் மாவை போட்டு கிண்டணும். கிண்டிகிட்டு இருக்கும்போதே பருப்பை அவிச்சு வச்சுருக்கோமா அதையும் போட்டு கிண்டணும். கிண்டி நல்லா வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் நெய் ஊற்றி கிண்டிக்கலாம். கையில் ஒட்டாமல் இருக்கிறது தான் பக்குவம். அப்படியே அதை இறக்கி விட்டுணும். திருவாதிரை களி ரெடி. நான் கட்டி விழுந்துடும், அதுக்காக சிம்மில் வச்சுக்கணும். நெய் வேணால் ஊற்றுக்கலாம். நான் நெய் ஊற்றுவேன் நிறைய. இந்த 10 நிமிஷம் வேகிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் காட்டுறேன். முந்திரி பருப்பு, ஏலக்காய் இப்போ போட்டுக்கலாம். அடி கணப்பான பார்த்துருக்கோம். இந்த பக்குவத்தில் இறக்கிட வேண்டியது. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நேரம் ஆனால் சரியாயிடும். திருவாதிரை களி எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். இதுக்கு 2 உலக்கு பச்சரிசி, 2 உலக்கு வெல்லம், 1/4 உலக்கு பாசிப்பருப்பை வறுத்து வேக வச்சுக்கணும். அரிசியை நல்லா கழுவி தண்ணி வடிய வச்சு அதை வறுத்துக்கணும். வறுத்து பவுடராக திரித்து வச்சுக்கணும். திரித்து வச்சுக்கிட்டு வெல்லத்தை கரைக்கணும். கரைஞ்சா போகிறோம். வெல்லத்தை கரைக்கணும். கரைச்சி வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு திருப்பி அது ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதை கொதிக்க வைக்கணும். அது கொதித்ததுக்கப்புறம் இந்த திரித்து வச்ச மாவை அதில் கொட்டி கிளறணும். கிளறும்போது அவிச்சு வச்ச பருப்பையும் அதில் போட்டு கிளறணும். கிளறும்போது தேவைன்னா நெய் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். கிண்டிட்டு இறக்கும்போது கட்டாயம் நெய் ஊற்றணும். முந்திரி பருப்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா கிண்டி வச்சுருங்க. இதுதான் திருவாதிரை களி ரெடி. நன்றி, வணக்கம்.